இந்த உலகத்தில் 2 விதமான கூட்டம் உண்டு. ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய திறமைகள் தாளந்துகளை பயன்படுத்தி பணம் சம்பாதித்து பதவியை சம்பாதித்து புகழை பெற்றுக்கொண்டு தங்களுடைய ஆசைகளையும் தங்களுடைய விருப்பங்களையும் தங்களுடைய இச்சைகளையும் அனுபவிக்கிற கூட்டமாக இருக்கிறார்கள். பணத்தை சம்பாதிச்சு பதவியை சம்பாதிச்சு பேர் புகழை சம்பாதிச்சு அதன் மூலமாக தங்களுடைய விருப்பங்கள் தங்களுடைய ஆசைகள் தங்களுடைய இச்சைகள் இதையெல்லாம் அனுபவிக்கிற கூட்டமாக இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் தேவன் தங்களுக்கு கொடுத்த சரீரம், தேவன் தங்களுக்கு கொடுத்த நேரம், தேவன் தங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு, தேவன் தங்களுக்கு கொடுத்த பணம், இது எல்லாவற்றையும் பயன்படுத்தி தேவனை, அதாவது தேவ பிரசன்னத்தை, தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு தேவனை அனுபவிக்கிற கூட்டமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. உலகத்தை அனுபவிக்கிற கூட்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடவுளையே தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவரை அனுபவிக்கிற கூட்டமாக. நான் கேட்கிறேன், நீங்கெல்லாம் எந்த கூட்டம்? அந்த முதல் கூட்டமா அல்லது அந்த 2வது கூட்டமா? பக்கத்துல பார்த்து கேளுங்களேன். அந்த முதல் கூட்டமா அல்லது அந்த 2வது கூட்டமா? சொல்லுங்களேன். நாங்க முதல் கூட்டம் பாஸ்டர், நாங்கள்லாம் உலகத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள், நாங்க சாகிற வரைக்கும் அனுபவி ராஜா அனுபவின்னு சொல்லிட்டு நாங்க இந்த உலகத்தை அனுபவிப்போம், இந்த உலகத்தில் உள்ளவைகளை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்றவங்க உங்க கையை ஒருத்த ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆனா நாங்க அப்படிப்பட்ட கூட்டம் அல்ல. 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக பிதாவாகிய தேவன் எங்களுக்காக தந்த இயேசுவை பெற்றுக்கொண்டு அவர் மூலமாய் வருகிற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷைகளை பெற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில உலகத்தை அல்ல, உலகத்தில் உள்ளவைகளை அல்ல, தேவனை, தேவனுடையவைகளை அனுபவிக்கிற கூட்டம். அப்படி சொல்றீங்க 2 கை வர்த்த அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உலகத்தை அனுபவிக்கிற கூட்டமா இருக்காதீங்க, தேவனை அனுபவிக்கிற கூட்டமா இருங்க. தேவன் நாம் அவரை அனுபவிக்கணும், அவருடையதை அனுபவிக்கணும்னு தான் இந்த பூமியில மனுஷனா பிறந்திருக்கிறாரு. பிறந்து வளர்ந்து நமக்காக மரிச்சு உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்கிருந்து ஆவியானவர் அனுப்பி இருக்கிறாரு, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அனுப்பி இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் எல்லார் மேலே ஊற்றப்பட ஆயத்தமாக இருக்கிறாரு, எல்லாருக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறாரு, எல்லாருக்குள்ளையும் வரும்படி விரும்புகிறார். எல்லாரும் என்ன அனுபவிக்கணும், என்னுடைய அனுபவிக்கணும், நான் அவங்களிடத்துல வாரம்னு சொல்லிட்டு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற மக்களோ அவரை வேண்டாம், அவரை நாங்க அனுபவிக்க விரும்பலன்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிறவைகளை வைத்து உலகத்தில் உள்ளவைகளை அனுபவிக்கிறார்கள். அல்லேலூயா. வேதாகமத்தில் ஒரு பக்தன் தங்களுடைய வாழ்க்கையில் உலகத்தை அனுபவிக்கிற வாய்ப்பு கிடைச்சும் அதை உதறி தள்ளிவிட்டு தேவனை அனுபவிக்கிற அனுபவத்துக்குள்ள வந்தார் ஒரு மனுஷன். அவருடைய பேர் என்ன பேர் அப்படின்னா மோசே. மோசே என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். ஆமென். அந்த மோசேயினுடைய வாழ்க்கையில் பாருங்களேன், எபிரேயர் 11:25. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. இங்க 2 கூட்டம். எகிப்திய கூட்டம், எகிப்து தேசத்துல செல்வ செழிப்பு உண்டு, எகிப்து தேசத்துல படைபலங்கள் உண்டு, எகிப்து தேசத்துல திறமை தாளந்துகள் உண்டு. அதெல்லாம் அவங்க பயன்படுத்தி சிற்றின்பங்களை அனுபவிச்சாங்க, பாவ சந்தோஷங்களை அனுபவிச்சாங்க. ஆனா அதே அரண்மனையில அனுபவிக்கிற வாய்ப்பு யாருக்கு கிடைச்சிச்சு?
யாருக்கு கிடைச்சிச்சு? அனுபவிக்கிற வாய்ப்பு யாருக்கு கிடைச்சிச்சு? சத்தமா சொல்லுங்களேன். மோசேக்கு கிடைச்சிச்சு. இதே வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா என்ன செஞ்சிருப்பீங்க? தாவீது துள்ளி குதிச்சு அப்படி ஒரு சோபாவலை படுக்க, ஒரு கோட்டர் எடுக்க, கோட்டர் கூட கொஞ்சம் தான், ஒரு புல் எடுக்க, அடிக்க, படுக்க. உதாரணத்துக்கு சொல்றேன் தாவீதை. கைகள் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா மோசேக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதெல்லாம் நான் அனுபவிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த எகிப்தின் பாவ சந்தோஷங்களை விட்டுட்டு தேவ ஜனங்களோடு தேவனை அனுபவிப்போம், தேவ பிரசன்னத்தை அனுபவிப்போம். ஏன்னா துன்ப நேரத்தில் தாங்க தேவனை அதிகமாக உணர முடியும். எப்போ தேவனை அதிகமாக உணர முடியும்? நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, நீங்கள் கண்ணீரில் இருக்கும் பொழுது, நீங்கள் பாடுகளில் இருக்கும் பொழுது அவரை பக்கத்தில் உணரலாம். துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு தேவனை அனுபவிக்க புறப்பட்டு வந்துட்டார் எகிப்தை விட்டு. அந்த மோசையை ஆண்டவர் எப்படி அனுபவிக்க வச்சார் தெரியுமா? இந்த உலகத்தில் மோசைய மாதிரி தேவனையும் தேவனுடையவைகளையும் யாரும் அனுபவிக்கல. பேஸ் டு பேஸ், சிநேகிதனை போல கர்த்தர் முகமுகமா மோசையோடு பேசினார். தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவரை யாரும் பார்க்க முடியாது, பார்த்தா செத்து போயிடுவாங்க. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர், சாவாமை உள்ளவர் தான் நம்முடைய தேவனுடைய சுபாவம். ஆனா அப்படிப்பட்டவராய் இருந்தாலும் மோசே கூட தேவன் முகமுகமாய் பேசினார். ஒரு சிநேகிதனை போல பேசினார். வேதம் மோசே குறித்து சொல்லுகிறது, மோசேக்கு முன்பாகவோ மோசேக்கு பின்பாகவோ தேவனை முகமுகமாய் அறிந்த தீர்க்கதரிசிகளில் ஒருவரும் எழும்பினதில்லை. கர்த்தரை அறிஞ்சதில்லை, கர்த்தரை அனுபவிச்சதில்லை. மோசேக்கு பித்தி தான் யாரா இருந்தாலும். அந்த அளவுக்கு தேவனை அனுபவிச்சவரே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், அந்த அளவுக்கு தேவனையும் தேவனுடைய அனுபவங்களை அனுபவிச்சவரே. நல்ல கையை பிடிச்சு சொல்லுங்களேன், அந்த அளவுக்கு தேவனையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் அனுபவிச்சவரு. ஒரு கோலை வச்சு ஆட்டு மந்தைய நம்ம பத்துறது மாதிரி கடலை பத்தி பிரிச்சு காமிச்சவர். வனாந்திரத்தில் கற்பாறையிலிருந்து கோலை நீட்டி தண்ணியை வர வச்சவர். மன்னாவை கொண்டு வந்தவர். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாக தேவனால் பயன்படுத்தப்பட்டவர். காரணம் என்ன தெரியுமா? அவர் தேவனை அனுபவிச்சவர். வேதம் சொல்லுகிறது, நீயும் உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்காத, உலகத்தில் உள்ளவைகளை அனுபவிக்கணும்னு நினைக்காத. இந்த உலக வாழ்க்கையில் தேவனை அனுபவிக்கணும்னு விரும்பு, தேவனை அனுபவிக்கணும்னு நினை, தேவனை அனுபவிக்கணும்னு உன்னை அர்ப்பணி. நிச்சயமாய் அதிசயங்களை செய்கிற மகனாக, அதிசயங்களை செய்கிற மகளாக தேவன் உன்னை பயன்படுத்துவார். ஆமென். கைத்தட்டி ஒரு நன்றி சொல்லலாம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ரெண்டு கைகளை தட்டி நீங்க கேட்கலாம், தேவனை அனுபவிக்கிறதுனால எனக்கு என்ன நன்மை கிடைக்குது, எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் தேவனை அனுபவிக்கிறதுனால? சொல்லுங்களேன். தேவனை அனுபவிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? மதுபானம் அருந்துகிறதுனால எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. விபச்சாரம் பண்ணுறதுனால எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. தேவனை அனுபவிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்குது அப்படி நீங்கள் யோசிக்கலாம். என்ன கிடைக்கும் தேவனை அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு? சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள், நிறைய வாலிபர்கள், நிறைய பிள்ளைகள் மரணத்தை சந்திக்கிறதுக்கு காரணம் அவர்கள் தேவனை அனுபவிக்காம உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அனுபவிக்கிறதுனால தான். பிசாசு வருவான். நீ உலகத்தை அனுபவிக்கிற மனுஷனா இருந்தீன்னா பிசாசு வருவான். பாவம் வரும், வியாதி வரும், விபத்து வரும், மரணம் வரும். எப்போ மறிப்பீங்கன்னே தெரியாது. சமீபத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 17 வருஷம் கழித்து வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொல்லி அந்த அரசாங்கமே பாராட்டு விழா நடத்தணும்னு
பெங்களூரில் உள்ள சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஒரு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. 35,000 பேர் உட்காரக்கூடிய அந்த மைதானத்தில், அந்த கிரவுண்டில், இந்த ஸ்டேடியத்தில் 3 லட்சம் பேர் வருவதற்கு விளம்பரங்கள் காரணமாயிடுச்சு. எப்படியோ வந்துட்டாங்க. அந்த ரோடெல்லாம் மக்கள் பார்த்தா தள்ளுமுள்ளி ஏற்பட்டு 11 பேர் பலியாயிட்டாங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பள்ளி நிர்வாகியினுடைய மகள், ஐடி கம்பெனியில் வேலை செய்த ஒரு பெண்ணும் அந்த கொண்டாட்டத்துக்கு கலந்து கொள்ள போயிருக்காங்க. பிற ஒருத்தருடைய மகள், ஒரு வாலிப மகள், அவங்களும் குடும்பத்தோடு போயிருக்கிறாங்க. அவங்களாம் உயிரோடு இருக்கிறாங்க. பிள்ளை போயிடுச்சு. நீ உலகத்தை அனுபவிக்கணும்னு நினச்சேன்னா உன்னை மரணம் அனுபவிக்கணும்னு நினைக்கும். ஆனால் நீ ஆண்டவரையும் ஆண்டவருக்குரியதையும் அனுபவிக்கணும்னு நினச்சேன்னா மரணம் உன் பக்கத்தில் வராது. உன்னை அனுபவிக்க வரும் ஜீவன். நீ அனுபவிப்ப ஜீவனை, நீ அனுபவிப்ப வாழ்வ. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இவ்வளவுதானே உங்க கை தட்டு. உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்காத சகோதரன், உலகத்தை அனுபவிக்கணும்னு நீ தீர்மானம் எடுத்து நீ அனுபவிக்க ஆரம்பிக்கும் பொழுதே மரணத்துக்கு கொண்டாட்டம், பாவத்துக்கு கொண்டாட்டம், பிசாசுக்கு கொண்டாட்டம், ஒன்று அவன் அனுபவிச்சிருவானே. ஆனால் இதெல்லாம் குப்பையில் போட்டுட்டு சர்ச்சுக்கு போகணும்ப்பா, கூட்டத்துக்கு போகணும், ஆவியில் நிரம்பணும், அந்நிய பாஷையில் நிரம்பணும், இன்னும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும், இன்னும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு எத்தனை பேருக்கு அப்படி ஆசை? பக்கத்தில் பார்த்துக்கணுங்களேன், எத்தனை பேருக்கு அப்படி ஆசை? ஆராதனையை கூட ஒரு 1/2 மணி நேரம் நடத்துங்க பாஸ்டர், இன்னும் கொஞ்சம் அபிஷேகம் தேவையாக இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சாப்பாடை சொல்லுவீங்க, இன்னும் கொஞ்சம் வைங்க. பிரியாணியை சொல்லுவீங்க, இன்னும் கொஞ்சம் வைங்க. நல்லா இருக்க, டேஸ்டாக இருக்கு. அல்லேலூயா. காரணம் நம்முடைய மனசு. ஆனால் எனக்கெல்லாம் அந்த சிவகாசி கூட்டத்தில் இன்னும் கொஞ்சம் அபிஷேகத்தில் நடத்தியிருக்கலாமே அப்படின்னு நான் நினச்சேன். இதில் எனக்கு திருப்தி இல்லை. 2010 அந்த போதகர் வந்திருந்தார். அந்த சாட்சியாபுரத்தில் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு கிரவுண்டில் அவர் நடத்தும்போது ஜனங்களால் நிற்கக்கூட முடியலை. அந்த அளவுக்கு அபிஷேகத்தை தேவன் ஊற்றினார். அதில் ருசித்து பார்த்ததுனால நான் இதில் இன்னும் நடத்தினா நல்லா இருக்குமேன்னு யோசித்தேன். ஆனால் ஓரளவு நடத்தி முடிச்சிட்டாங்க. இதுலேயும் சந்தோஷம்தான். நம்ம தேவனை அனுபவிக்கிற கூட்டமாக இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், தேவனை அனுபவிக்கிற கூட்டமாக இருக்கணும். இந்த பூமியில் தேவனே வந்துட்டார். இந்த மணமகளுக்கு பின்னாடி போகும் பாருங்களேன், மகள் அனுபவிப்பதற்காக பெற்றோர் கொடுத்து விடுவாங்க. பார்த்தீங்களா? என்னென்ன கொடுத்து விடுவாங்க? இப்போ லிஸ்ட் போட்டு வச்சுருக்கியா? பிரிட்ஜு, திருச்சி, அடுத்து வாஷிங் மிஷினு, சிலிண்டரு, இன்னும் என்னத்தனத்தையும் கொடுத்து விட்ருவாங்க. அதாவது ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை என்ன செஞ்சுருவாங்க? கொடுத்து விட்ருவாங்க. எதுக்கு? மகள் அனுபவிக்கணும் அப்படி சொல்லிட்டு கொடுத்து விட்ருப்பாங்க. அது மாதிரி தான் பிதாவாகிய தேவன் இயேசுவை நமக்கு கொடுத்துருக்கிறார். இயேசு பரிசுத்தாவியினர் கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் நீ 99 வயசு வரைக்கும் வாழ்ந்தால் என்னை அனுபவின்னு சொல்கிறாரு. நான் வாரேன், நான் உன்னை நிரப்புவேன், நான் உனக்குள்ளே இருப்பேன். ஸ்தேவான் மாதிரி விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவினாலும் நிரம்பி இருக்கிற மகளாயிரு, என்ன அனுபவி. இந்த பூமியில் ஒன்று அனுபவிக்க முடியாது. எந்த மனுஷனும் ஒன்று அனுபவிக்க முடியாது. எந்த பாவமும் ஒன்று அனுபவிக்க முடியாது. எந்த மரணமும் ஒன்று அனுபவிக்க முடியாது. எந்த வியாதி ஒன்று அனுபவிக்க முடியாது. நீ என்ன அனுபவிக்கிறதுனால நீ என்னுடையவைகளை தான் அனுபவிப்ப. அதிசயங்களை செய்வ, அதிசயங்களை பார்ப்ப, உயர்வில் இருப்ப, மேன்மையில் இருப்ப, கனத்தில் இருப்ப. நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்ல தலைக்கு மேல கை தட்டி, வாலிபர்களே உங்களை பார்த்து தான் கர்த்தர் பேசுறாரு. நல்ல கையை தட்டி, தலைக்கு மேல கூட கை தட்டி, ஆண்டவரே நாங்க உங்களை அனுபவிக்கணும் சொல்லுங்களேன். ஆண்டவரே நாங்க உங்களை அனுபவிக்கணும்.
சொல்லுங்களேன் வாலிபர்கள், சொல்லுங்களேன் ஏசப்பா வாயில சொல்லுங்களேன். நாங்க உங்களை அனுபவிக்கணும். வாயில உங்க வாயில சொல்லுங்களேன், ஏசப்பா நான் உங்களை அனுபவிக்கணும், நாங்க உங்களை அனுபவிக்கணும், நாங்க உங்களுடையவங்களை அனுபவிக்கணும். வாயில சொல்லுங்களேன், வாய் திறந்து சொல்லுங்களேன். நான் சொல்றதை சொல்லுங்களேன். ஆண்டவர் நாங்க உங்களை அனுபவிக்கணும். நல்ல சத்தமா பேசுங்களேன், ஏசப்பா சொல்லுங்களேன். தம்பி சொல்லுங்களேன், ஏசப்பா உலகம், பாவம், சாத்தான், பிசாசு எங்களை அனுபவிச்சிடக்கூடாது. நாங்க உங்களை அனுபவிக்கணும், நாங்க பரலோகத்தை அனுபவிக்கணும், நாங்க அற்புதங்களை அனுபவிக்கணும், நாங்க அதிசயங்களை அனுபவிக்கணும், நாங்க அடிமைத்தனங்களை அனுபவிச்சிடக்கூடாதப்பா. நல்ல தலைக்கு மேல கை தட்டி ஆவியானவர் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறாரு. நீ என்ன அனுபவிக்க விரும்பினேனா நான் உன் மேல வாரேன்னு சொல்றாரு. நீங்க எத்தனை பேர் விரும்புறீங்க? நல்ல தலைக்கு மேல கை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுங்களேன், பேசுங்களேன் வாலிபர்கள், பேசுங்களேன், பேசுங்களேன் சத்தமா. உம்முன்னு இருக்காதீங்க, உம்முன்னு இருக்காதீங்க, நல்லா பேசுங்களேன். இன்னும் இறங்கல, இப்பதான் ஆவியானவர் இறங்க போறாரு, இறங்க போறாரு. ஆமென். தேவனை நீ அனுபவிக்க அனுபவிக்க உனக்குள்ள ஜீவன். யோவான் சுவிசேஷம் 3:16 சொல்லப்பட்டிருக்குதே. ஒரு வாலிப தம்பி வாசிங்களேன், 3:16 ஒருத்தர் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் அதான் யோவானை தேடுறீங்க. வாசிங்க, வாசிங்களேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனை இந்த உலகத்திற்கு, தேவன் இயேசுவை இந்த உலகத்திற்கு பிதாவாகிய தேவன் எதுக்கு கொடுத்தாரு? நாம் அனுபவிப்பதற்காக கொடுத்தாரு. நம்ம கெட்டு போயிடக்கூடாது, நம்ம அழிஞ்சு போயிடக்கூடாது, நம்ம நரகம் போயிடக்கூடாது, நம்ம பாதியில செத்து போயிடக்கூடாது, விபத்துல செத்து போயிடக்கூடாது, வியாதியில செத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிதான் ஜீவன் அனுப்பினாரு. இப்ப இயேசுவாகிய தேவன் தாங்க நமக்கு ஜீவன். அவரை அனுபவிக்க அனுபவிக்க நமக்கு அவர் ஜீவனா மாறுறாரு. நம்ம கெட்டு போக மாட்டோம், நம்ம அழிஞ்சு போக மாட்டோம். அதுக்கு தாங்க சர்ச்சுக்கு உங்களை கூப்பிடுறோம், ஆண்டவரை பாடுன்னு சொல்றோம், ஆண்டவரை துதின்னு சொல்றோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சொல்றோம். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. மரணம் உங்களை பலம் செய்ய முடியாதே, பாவம் உங்களை அனுபவிக்க முடியாதே. எது அனுபவிக்க முடியாது? இயேசுநாதர் உங்களை, நீங்க அவரை. அப்ப பாவத்துக்கு அங்கே இடம் இருக்காது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாவம் வருவதற்கு காரணமே நீங்க அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்காததுனால தான். மோசே தேவனை அனுபவிச்சார், எகிப்து அனுபவிக்கல. இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் எகிப்து அனுபவிக்காதீங்க ராஜா, எகிப்தின் பாவ சந்தோஷங்களை அனுபவிக்காதீங்க. சினிமா, சீரியலு, பீடி, சிகரெட்டு, போயலை, விபச்சாரம், வேஷித்தனம், இது எல்லாமே எகிப்தின் பாவ சந்தோஷம். நிமிந்து பாருங்களேன், இதெல்லாம் உங்கள் பேரில் சொல்லப்படக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், இதெல்லாம் உங்கள் பேரில் சொல்லப்படக்கூடாது. இதை அனுபவிக்க அனுபவிக்க மரணம் பக்கத்தில் இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு அந்நிய பாஷை, ஜெபம், ஆராதனை, பாடல் அப்படின்னு ஆண்டவரை அனுபவிக்க அனுபவிக்க உன் வீட்டு கதவை ஜீவன் தட்டிக்கிட்டு இருக்கும். ஜீவன் ஜீவன். எல்லாம் கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து சேர்ந்துருக்கிறது, செல்போன். அதை நீ முதல்ல கொல்போன், இல்லைன்னா அது உன்னை செய்துவிடும், கொன்று போட்டுவிடும். இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் நாங்கள் பழகினோம் அப்படின்னு காதலித்து மரணத்தை தழுவினவர்கள், கொலை செய்யப்பட்டவர்கள் நிறைய பேர் உண்டு. நீங்கள் செய்திகளை படித்து பார்த்தீங்கன்னா. அல்லேலூயா. இன்னைக்கு செல்போன் தான் மக்களை அதிகமாக உபயோகப்படுத்துது.
செல்போனை நீ உபயோகப்படுத்து, ஒன்று செல்போனை உபயோகப்படுத்த கூடாது. செல்போனை ஒன்றும் உபயோகப்படுத்தக்கூடாது. எந்த இணையதளத்திலையும் சேராத, அதில் இருக்கிற ஆட்களெல்லாம் நம்பாத. எல்லாம் திருடர்கள், ஏமாத்துறவங்க அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் மக்களை வஞ்சிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க. அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு தேவைக்கு மட்டும் செல்ஃபோனை பயன்படுத்திட்டு கர்த்தரை அனுபவி. பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தரை அனுபவி, அவர் பிரசன்னத்தை அனுபவி. ஆராதி ஆராதி ஆராதி. ஜெபி, தானியேல் மாதிரி ஜெபி, ஆண்டவர் அனுபவி. அவரை அனுபவிக்க 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 ஒரு பக்கம் உனக்கு உயர்வு, இன்னொரு பக்கம் உனக்கு மேன்மை, இன்னொரு பக்கம் உனக்கு ஜீவன், இன்னொரு பக்கம் உனக்கு ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் உன்னுடைய தேவைகளால் சந்திக்கப்படும். உனக்கு யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. நீ ஆண்டவரை அனுபவிக்கிற மகளாயிரு. உன் கடன்ல இருந்து நீ வெளியே வருவ. உனக்கு ஆண்டவர் யெகோவா ஈரே. நீ ஆண்டவருக்கு பேர் வைப்ப, யெகோவா ஈரே. சில பேர் பேர் வைப்பீங்க சமாதான பிரபு, சில பேர் பேர் வைப்பீங்க வல்லமை உள்ள தேவன். நல்லா தான் கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை படுத்துங்களேன். தேவன் அனுபவி. பிசாசு தேவனை குறித்து உனக்குள்ள தவறான எண்ணத்தை உண்டாக்குகிறான். அவர் தேவை இல்லாதவர் போலதான் தெரியும். ஆனா நீ மரித்த பின்புதான் அவருடைய மகிமை உனக்கு புரியும். இந்த நாள் தேவன் உனக்கு கொடுத்த வாய்ப்பு, இதை செஞ்சிடாத ஏய்ப்பு. ஹல்லேலூயா. தனனன்னா 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 தனனன்னா. தேவன் இயேசு தேவையில்லாதவர் போல் தெரியும். நீ மரித்த பின் அவரின் மகிமை உனக்கு புரியும். தேவன் இயேசு தேவையில்லாதவர் போல் தெரியும். நீ மரித்த பின் அவரின் மகிமை உனக்கு புரியும். இந்த நாள் தேவன் உனக்கு கொடுத்த வாய்ப்பு, செஞ்சிடாத வாழ்க்கையில ஏய்ப்பு. சொல்லுங்க, அதை செஞ்சிடாத வாழ்க்கையில ஏய்ப்பு. பக்கத்துல, இந்த நாள் தேவன் உனக்கு கொடுத்த வாய்ப்பு, செஞ்சிடாத வாழ்க்கையில ஏய்ப்பு. தனனன்னா 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 தனனன்னா. பாதாளம் போகாத பாற்றி பரிசுத்த இயேசுவிடம் உன்னை காட்டி அவர் தம் கரங்களை உங்க மேல நீட்டி சேர்த்திடுவார் பரலோகத்தில் காட்டி. பாதாளம் போகாத, நீங்க பாட்டின்னு சொன்னாலும் சரிதான், பாட்டின்னு சொன்னாலும் சரிதான், பாதாளம் போயிடாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பாதாளம் நம்ம கண்களுக்கு தெரியாதுங்க. ஆனால் மரித்த பின்பு தான் தெரியும். வேதம் நமக்கு சொல்லுகிறது, எச்சரிக்கிறது. ஆண்டவரை தேவையில்லாதவர் போல நினைக்காதீங்க. இன்னைக்கு நிறைய வாலிபர்களுக்கு ஏசுனதெல்லாம் தேவையா, அதிகால ஜெபமெல்லாம் தேவையா, பைபிள்லாம் தேவையா அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இன்னைக்கு தேவனை தேடுறதில்லை, தேவனை அனுபவிக்கிறது இல்லை, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறது இல்லை. ஆனால் ஒரு நாள் நம்ம மரிக்கும் நாளில் நமக்கு புரிஞ்சிடும். ஆனால் அதுக்கு பிறகு நீ என்ன கதறினாலும் கத்துனாலும் உன்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாதாளத்துக்குள்ள புலம்புறாங்க. ஐயோ, என்னை எத்தனையோ முறை சர்ச்சை கூப்பிட்டாங்களே, நான் போகலையே. நிறைய பேர் புலம்புறாங்க. நான் சர்ச்சுக்குள்ளே இருந்தேன், போதகர் எத்தனையோ முறை சொன்னார், நான் கேட்கல, இஷ்டப்படி வாழ்ந்து இன்னைக்கு பாதாளத்தில் கிடக்கிறேனே, எங்கே பார்த்தாலும் இருள், ஐயோ ஐயோ அப்படின்னு புலம்புகிற சத்தம். இருள், எங்கு பார்த்தாலும் இருள். அந்த பயங்கரமான அந்த பாதாளம் இந்த உலகத்தில் இருக்கிறது, இந்த பூமி கீழே தான் இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, பயத்தோடு கர்த்தரை சேவி, நடுக்கத்தோடு கர்த்தருக்குள்ள கழிகூறு. என்கிட்ட காசு இருக்குது, எனக்கு திறமை இருக்குது, எனக்கு அழகு இருக்குது, எனக்கு அறிவு இருக்கிறது. நான்லாம் சர்ச்சுக்கு போனால் என் கௌரவம் என்ன ஆகும்? சர்ச்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாதவங்க போவாங்க, முட்டாள்கள் போவாங்க, நான்லாம் ஞானி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் மரிக்கும் நாள் தான் உங்களுக்கு புரிய வைக்கும் நீங்கள் ஒரு கோமாளி என்று. ஹலோ,
பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நாங்கள் கோமாளியும் கிடையாது, ஏமாளியும் கிடையாது. நாங்களாம் ஏசப்பாவுடைய பிள்ளைங்க. நாங்கள் மோசையை போல தேவனை அணுவணுவா அவருடைய நன்மைகளை அணுவணுவா அவருடைய பிரசனத்தை அணுவணுவா அனுபவிப்போம். நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்ல தலைக்கு மேலே கூட கை தட்டி ஆண்டவருக்கு நிறைய ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பீங்களா? வாலிப தம்பிகளுக்கு ஆண்டவர் புரிய வைப்பாராக, ஆண்டவர் உணர வைப்பாராக. உன்னை பார்த்து தான் கர்த்தர் பேசுறாரு. இந்த நாள் உனக்கு தேவன் கொடுத்த வாய்ப்பு. நீ செஞ்சிராத ஏய்ப்பு, ஏமாத்திராத. நீ ஆண்டவரை ஏமாத்தல, உன்னை நீயே என்ன செய்து கொள்ற? ஏமாற்றி கொள்ற. தேவனை அனுபவிக்க அர்ப்பணம் செய்யுங்க. யார் தேவனை அனுபவிப்பார்கள்? ஒரு நாள் காரியத்தை நான் உங்களுக்கு வேகமாக சொல்கிறேன். இந்த பூமியில் யார் தேவனை அனுபவிப்பார்கள்? லூக்கா சுவிசேஷம் 15:20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். நான் சொல்கிறத நல்ல கவனமா கேளுங்க. யார் தேவனை அனுபவிப்பார்கள்? தேவனிடத்துல யார் வந்து சேருகிறார்களோ அவர்கள் தேவனை அனுபவிப்பார்கள். பாவத்தை விட்டு தேவனிடத்தில் வந்து சேருகிறவர்கள். இந்த இளைய குமாரனுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. மூத்தவன் அப்பாவோடு இருந்தான். இளையவன் துன்மார்க்க வழியில போய் அப்பாவினிடத்தில் பாதி சொத்தை பிரித்து கொண்டு போய் துன்மார்க்கத்தில் செலவழித்து சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் பன்றி திங்கிற தவிடை திங்கிறதுக்கு ஆசையாக இருந்து புத்தி தெளிந்து, அதான் முக்கியமானது. என்னது? புத்தி தெளிந்து. புத்தி தெளிகிறதுனா ஏசப்பாவுடைய அன்பை நினச்சி பார்க்கறது, ஏசப்பாவுடைய அன்பை உணர்றது. அவன் நினச்சி பார்த்தான், இங்கே நான் பசினால் சாகிறேன். உலகத்திலேயே மோசமான ஒரு கொடுமை எது தெரியுமா? பசி. இந்த பசினால் சிலர் சாகிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப கொடுமையானது. நானும் பசினால் சாகிறேன். ஆனால் என் தகப்பனுடைய வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. என் தகப்பனாருடைய வீட்டில் கூலிக்காரர்கள் கூட திருப்தியாய் சாப்பிடுகிறார்களே அப்படி சொல்லிட்டு அவன் சாப்பாட்டுக்காக தான் இயேசுனார் இடத்துல வந்தான், தகப்பனிடத்தில் வந்தான். இன்னைக்கு நீ ஏதோ ஒரு தேவையை எதிர்பார்த்து வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் தேவனிடத்தில் வந்தீங்கன்னா தேவனை அனுபவிப்ப, நீ எதிர்பார்த்து வந்த தேவையை அனுபவிப்ப. நான் சொன்னது புரிஞ்சுதா? காதுகளுக்குள்ள ஏற மாட்டேங்குது. பக்கத்துல பார்த்துங்களேன், நீ தேவனிடத்தில் வந்தீங்கன்னா கையை பிடிச்சி சொல்லுங்களேன், நீங்கள் தேவனிடத்தில் வந்தீங்கன்னா தேவனே அனுபவிப்பீங்க, தேவனை அனுபவிப்பீங்க. நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தீங்க, நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தீங்க அதை அனுபவிப்பீங்க. நீங்கள் நினைக்காததை அவர் தருவார். இவன் நினச்சி பார்த்தானா?
மோதிரத்தை நினைச்சு பார்த்தானா, அதிகாரத்தை நினைச்சு பார்த்தானா, பாதரட்சியை நினைச்சு பார்த்தானா, உயர்ந்த வஸ்திரத்தை நினைச்சு பார்த்தானா? இவன் எப்படி நினைச்சு வந்தான் தெரியுமா? உம்முடைய தகப்பன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வேலைக்காரனாவது வச்சு எனக்கு சோறு போடுங்கன்னு தான் வந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை அந்த நிலையில் வைக்கல. நீங்கள் எப்படி கீழான நிலையில் நினச்சிக்கிட்டு ஆண்டவர் இடத்துல வந்தாலும் உங்களுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. வானமும் பூமியும் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அதுபோல உங்களை குறித்து தேவன் உயர்ந்த எண்ணமுள்ளவராக இருக்கிறாரு. கண்டிப்பா அவரிடத்துல வந்தீங்கன்னா உங்களை மேலதான் வைப்பாரு, உங்களை உயர்ந்த அந்தஸ்துல தான் வைப்பாரு. உங்களை இழிவா தேவன் நடத்த மாட்டாரு. நீங்க கேட்டதையும் தருவாரு, நீங்க கேட்டதுக்கு மேலையும் தருவாரு. அவர் அனுபவிக்க கிருபை தருவாரு. அவருடைய அன்பை அனுபவிப்ப, முதல்ல அவர் அனுபவிப்ப. பிரிஞ்சு போன அந்த பிள்ளை வரும்பொழுது தூரத்தில் பார்த்து இறங்கி போகிறார் தகப்பன். நம்முடைய ஆண்டவர் உனக்காக இறங்குகிறவர், உன்னை நோக்கி ஓடி வருகிறவர். தம்பி, நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேனா அவர் 4 ஸ்டெப் எடுத்து வைப்பார். யானை மாதிரி. யானைட்டெல்லாம் நம்ம ஓடி தப்பிக்க முடியாது. நீங்கள் 2 ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க, அது 4 ஸ்டெப் எடுத்து வந்துடும். நம்ம ஆண்டவர் யானை மாதிரி தான். அன்பில் உன்னை அரவணைக்கிறதுல அந்த இளைய குமாரனை பார்த்து ஓடி வந்து கட்டி பிடிச்சி தேவன் முத்தம் செய்கிறார், தகப்பன் முத்தம் செய்கிறார். முதல்ல ஆண்டவருடைய அன்பை நீ அனுபவிப்ப, 2வது தான் அவருடையதை அனுபவிப்ப. வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றாரு, இவன் கால்களுக்கு பாதரட்சியை போடு, இவன் கைகளுக்கு மோதிரத்தை போடு, இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடு, ஒரு கொளுத்த கன்றாடி, நாம் சந்தோஷமா இருப்போம். நீங்க தாங்க ஏசப்பாவுக்கு சந்தோஷம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க வேற எதோ சந்தோஷத்தை பார்த்து தேடி போறீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீ வேற எதையோ சந்தோஷத்தை பார்த்து தேடி போற. சொல்லுங்களேன், நீ வேற எதோ சந்தோஷத்தை பார்த்து தேடி போற. ஆனா ஆண்டவருக்கு சந்தோஷம் எது தெரியுமா? நீ வருகிறது தான் அவருக்கு சந்தோஷம், உன் கூட இருக்கிறது தான் அவருக்கு சந்தோஷம், நீ அவர் கூட இருக்கிறது தான் உனக்கு அவருக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை புரிஞ்சுக்கோ. முதல்ல தேவனிடத்துல வா, அவரை விட்டு ஓடாத. நம்ம தேவனிடத்துல வரணும்னா நமக்கு உணர்வு வேண்டும். நமக்கு என்ன வேண்டும்? உணர்வு வேண்டும். உணர்வு என்பது தேவனுடைய அன்பை, தேவனை நினைச்சு பார்க்கிறது, அவருடைய தேவையை நினைச்சு பார்க்கிறது, அவருடைய நன்மைகளை நினைச்சு பார்க்கிறது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த உணர்வை இழந்து தான் தேவனிடத்தில் வர முடியாமல் இருக்கிறாங்க. சங்கீதம் 16:4 நீங்கள் வாசிங்க. சங்கீதம் 16:4. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு, மேல உள்ள வசனத்தை வாசிங்க. பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? சங்கீதம் 16:4 வாசிங்க. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ போட்டிருக்கா? 14 வாசிங்க. 14. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. நீங்க தேவனிடத்துல வரணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். என்ன வேணும்? உணர்வு வேணும். நீங்க தண்ணீர் குடத்துக்கிட்ட போகணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? உணர்வு வேணும். தாகம் என்கிற உணர்வு வேணும். நீங்க பாத்ரூம் போகணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? பாத்ரூம் போக வேண்டும் என்கிற உணர்வு வேணும். நீங்கள் ஹோட்டலுக்கு போகணும்னா உங்களுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற உணர்வு வேணும். அந்த உணர்வு சரீரத்திலே ஏற்படும். அதனால் நம்ம மற்றதெல்லாம் மறந்துடுவோம், அதை மட்டும் தேடுவோம். நீங்கள் கவனித்து பாருங்கள், தண்ணி தாகம் எடுத்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் வெயிலில் 2 வீலரில் வாரீங்க, வீட்டுக்குள்ளே வந்த உடனே முதல்ல எங்கே போவீங்க?
பேக்கெல்லாம் தூக்கி போட்டு செருப்பெல்லாம் கலத்தி போட்டு ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணாமல் நேராக போய் குடத்தில் ஒரு செம்பை மோந்து மாட்டாக்குன்னு குடிச்சிருவீங்க. ஏன்னா அந்த உணர்வு எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. அதே மாதிரி தாங்க தேவனை தேடுகிற உணர்வு இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் எதுவுமே உங்களுக்கு பெருசாக தெரியாதுங்க. ஒரே குறிக்கோளில் தான் இருப்பீங்க. சர்ச்சுக்கு போகணும், ஆண்டவரை தேடணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், அந்த உணர்வு மட்டும் இருக்கும். இதை பெற்றுக்கொண்டு தான் மற்றதை கவனிப்பீங்க. நோவா காலத்தில் மக்கள் எதை இழந்து போனாங்க பிரதர்? நோவா காலத்தில் எதை இழந்து போனாங்க? இன்னைக்கு நீ மனுஷன் இழக்கக்கூடாத ஒன்று என்ன தெரியுமா? உணர்வு. கல்யாணம் முடிக்கிற உணர்வு இருந்துச்சு, கல்யாணம் முடித்தான். சாப்பிட்ற உணர்வு இருந்துச்சு, சாப்பிட்டான். புசிக்கிற குடிக்கிற உணர்வு இருந்துச்சு, குடித்தான். விளையாடுறதுக்கு, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை மற்ற நாளில் உணர்வு இருக்குது. ஏய் கிளம்புடா அப்படின்னு பேட்டை தூக்கிட்டு கிளம்பிடுறான். அம்மா வீடு அதெல்லாம் மறந்துடுறது, கிளம்பிடுறது. விளையாடுறதுக்கெல்லாம் உணர்வு இருக்கிறது. ஆனால் அந்த நோவாவின் காலத்தில் எந்த உணர்வை இழந்துட்டான்? தேவனை தேடுகிற உணர்வை இழந்துட்டான். மற்றதெல்லாம் நம்ம செய்கிறது தப்புன்னு சொல்லலை. ஆனால் உனக்கு தேவனை தேடுகிற உணர்வு இருந்துச்சுன்னா நோவா மாதிரி உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ளுவ, உன் குடும்பத்தை நீ காப்பாற்றிக் கொள்ளுவ, உன் சகோதரர்களை காப்பாற்றிக் கொள்ளுவ, உனக்கு ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வ, உன் ஜீவனை காத்துக்கொள்வ. அந்த உணர்வை இழந்ததுனால எல்லாருமே ஜலப்பிரளயத்தில் அழிஞ்சு போனாங்க. ஆனால் 8 பேர் மாத்திரம் உணர்வை காத்து கொண்டவர்கள் மாத்திரம்தாங்க உயிரை பிழைத்தார்கள். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் முதல்ல உணர்வுகளை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களா, உணர்வுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களா, உணர்வுகளை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த உணர்வு யார் தரணும்? இந்த உணர்வு யார் தரணும்? இயேசுநாதர் தான் தரணும். இந்த உணர்வு யார் தரணும்? இயேசுநாதர் தான் தரணும். நீங்கள் ஜெபிக்கணும், ஏசப்பா உம்மை தேடுற உணர்வு கொடுங்க ஆண்டவரை, உம்மை பாடுற உணர்வு கொடுங்க ஆண்டவரை, உமக்கு நன்றி சொல்லுகிற உணர்வை கொடுங்க ஆண்டவரைன்னு ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் அந்த உணர்வை கொடுப்பார், ஞாபகத்தை கொடுப்பார், அவருடைய நன்மைகளெல்லாம் நினைக்க வைப்பார். சின்ன வயசில் செஞ்ச அற்புதத்தை கூட நினைக்க வைப்பார், சமீபத்தில் செய்த அற்புதங்களை நினைக்க வைப்பார், உங்களை உணர வைப்பார். எந்திரிச்சு ஓடி வந்துடுவீங்க. ஆமென். நீங்கள் தேவனிடத்தில் வரணும்னா உணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் பாவத்தை விட்டுருக்கணும். இன்னும் இந்த துன்மார்க்கமான வாழ்க்கைக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேவனிடத்தில் வர முடியாது. நீங்கள் தேவனிடத்தில் வருகிறவங்களா இருந்தீங்கன்னா அவரை அனுபவிப்பீங்க. கைகளை ஒருத்தர் அல்லையா சொல்லுங்களா, ஹல்லேலூயா. இன்னொன்று சொல்கிறேங்க, தாழ்மை உங்களுக்கு வேணும். நீங்கள் தேவனிடத்தில் வரணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? தாழ்மை, கௌரவம். அதாவது ஏற்கனவே இருந்துட்டு பிரிந்து போனவங்க மறுபடியும் ஒன்றிலே இணைக்கப்படணும்னா தாழ்மையாக இருந்தால் தான் வருவாங்க. அவங்களுக்கு கௌரவம் இருந்துச்சுன்னா என்ன செய்ய மாட்டாங்க? வர மாட்டாங்க. இன்றைக்கி நிறையா பேர் அப்படித்தான். சர்ச்சை விட்டு போனவங்க, ஆண்டவரை விட்டு போனவங்க மறுபடியும் வருவதற்கு அவங்களுடைய கௌரவம், அவங்களுடைய மனசு ஒத்துழைக்கிறது கிடையாது. ஆனால் இவனுக்குள்ளே இருந்த தாழ்மையை பாருங்களேன். ஒரு வேலைக்காரனாவது வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய தாழ்மை பாருங்களேன். ஆமென். கைகளோ தலையில சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பிரிஞ்சு போனது தப்பு தான், ஆண்டவரோடு தூரம் போனது தப்பு தான். நான் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டேன், இனியும் கஷ்டப்படக்கூடாது. உங்கள் வேலைக்காரங்களில் ஒருவனை கூட என்னை வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு தான் அந்த இளையகுமாரன் வந்தான். அதனால தாங்க ஏசப்பா இறங்கி ஓடினார். பிதாவாகிய தேவன் தகப்பன் இறங்கி ஓடி கட்டி அணைத்து முத்தம் செய்தார். எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன் அவனுக்கு அந்த உணர்வு. உங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு உனக்கு சொன்னால் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க மாட்டேன், அப்படி தானே? சாதாரண தகப்பன் நம்மளை நேசிக்கிறேன்னு சொன்ன உடனே நமக்கு எவ்வளோ சந்தோஷம். பரலோகத்தையும் பூமியையும் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஆளுகை செய்கிற நம்முடைய தேவன் நம்மளை கட்டி அணைச்சி முத்தம் செய்து நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னால் நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அந்த அன்பை அனுபவிக்க அந்த இளைய குமாரனுக்கு கிருபை கிடைச்சது மாதிரி நமக்கும் கிருபை கிடைக்கணும் மக்களே, நமக்கும் கிருபை கிடைக்கணும். சாத்தான் அந்த அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதபடி தடுக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. தாழ்மையாக இருங்க. மற்ற இடத்துல எல்லாம் தாழ்மையாக இருக்கிற நீங்கள் சர்ச்சில் மட்டும் அந்த தாழ்மையில் ஏழ்மையாக இருக்கிறது ஏன்? தாழ்மையில் பணக்காரனா இருங்க தம்பி.
தாழ்மையில் எப்படி இருங்க? பணக்காரனா இருங்க. பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்களேன், விசுவாசத்துல தாழ்மையில பணக்காரனா இருங்க. நிறைய தாழ்மையா இருங்க. ஏசுநாதர் மாதிரி மீசையை முறுக்கக்கூடாது. சர்ச்சில் வந்தோடனே எதை முறுக்கக்கூடாது? மீசையை முறுக்கக்கூடாது. மீசையை வளரல பாஸ்டர். நிறைய பேருக்கு இதயத்திலே மீசை இருக்கும். சர்ச்சில் கண்ணை மூடுறது கிடையாது, பாட்டு பாடுறது கிடையாது, வேடிக்கை பார்க்கறது. யார் பாஸ்டர் நல்லா பாடுறாரா, பக்கத்தில் இருக்கிற நல்லா பாடுறாங்களா, உன்னை நீயே ஏமாற்றி கொள்கிற. ஒரு நாள் நீ வருத்தப்பட்டு அழுது புலம்புவ, ஐயோ எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நான் இழந்து போனேனேன்னு சொல்லி. நாங்கள்லாம் எப்படி ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? நாங்கள்லாம் எப்படி தேவனிடத்தில் மண்டியிடுவோம் தெரியுமா? ஆண்டவரிடத்தில் அவ்வளோ தாழ்மையாக இருந்ததுனால தான் கர்த்தர் நம்மளை உயரத்தில் வச்சிருக்கிறாரு, ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கும். பெருமை உள்ளவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கும். சொல்லுங்களேன், கிருபை கிடைக்கும். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க உற்சாகமா. ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்க. ஆதியாகமம் 12 1 2 3. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் வாசிங்க. உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். போதும். இப்போ நீங்கள்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபைக்குள்ளே அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களெல்லாம் தேவன் எதுக்கு அழைத்திருக்கிறாரு? எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? தம்பி பையன், உன்னை தேவன் எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? உன்னை தேவன் எதுக்கு அழைச்சிருக்கிறார்? சர்ச்சுக்கு உட்காந்துக்கோ, நீ வா. உன்னை தேவன் எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? அபிஷேகத்தில் நிரம்ப. அபிஷேகத்தில் நிரம்ப. உட்காந்துக்கோ, கை தட்டுங்க அவனுக்காக. உன்னை தேவன் எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? உன்னை தேவன் எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? தேவனை ஆராதிக்க. தேவன் உங்களை ஏன் அழைச்சிருக்கிறாரு? எதுக்கு அழைச்சிருக்கிறாருன்னா, தன்னுடையவைகளை நீங்கள் அனுபவிக்கணும்னு தான் அழைச்சிருக்கிறார். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், தேவன் உங்களை எது கூட்டார் தெரியுமா? அவருடையவைகளை நீங்கள் அனுபவிக்கணும், அதுக்கு தான் கூப்பிட்டாரு. ஆபிரகாம தேவன் எதுக்கு அழைச்சாரு? சிலைகளை விற்று கொண்டிருந்தவனே, சிலைகளை ஆராதித்து கொண்டிருந்தவனே, ஆரான் ஊரில் ஆண்டவர் தரிசனமாகி, ஆபிரகாமே உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் வீட்டையும் விட்டு விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வான்னு கூப்பிட்டாரு. அதோட முடிச்சிருந்தாருன்னா நம்ம வேற மாதிரி சிந்திக்கலாம். ஆனால் அதுக்கடுத்து சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், பூமியின் வம்சங்களெல்லாம் உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னாரு. அதனுடைய ரகசியம் என்னன்னா, நீ ஆரான அனுபவிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல, நீ இந்த உலகத்தை அனுபவிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல. அந்த ஆரான படைச்ச, இந்த வானத்தை படைச்ச, இந்த பூமியை படைச்ச, ஒன்ன படைச்ச தேவனாகிய கர்த்தர் என்ன நீ அனுபவிக்கணும், என்னுடைய வல்லமையை நீ அனுபவிக்கணும், என்னுடைய ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்கணும், நீ ஒரு பெரிய ஜாதியாகணும்னு சொல்லிதான். பூமியில ஒருத்தன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அவன் உன்னிடத்துல வந்துதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தேவனை அனுபவிப்பதற்காக ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா.
நம்முடைய அழைப்பு சாதாரணமான அழைப்பு அல்ல. நம்மளை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், வல்லமை உள்ளவர். நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறார்னா அவரை அனுபவிக்கணும், பரலோகத்தை அனுபவிக்கணும், அவருடைய நன்மைகளை அவருடைய வல்லமைகளை அனுபவிக்கணும், அவருடைய வல்லமைகளை மற்றவங்களுக்கு கொடுக்கணும், மற்றவங்களை அவரை அனுபவிக்க வைக்கணும். அதுதான் தேவனுடைய அழைப்பு. ஹல்லேலூயா. ஆனா அவருடைய அழைப்பு அவரை அனுபவிக்கிறதுக்கு இருந்தாலும் மேல ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் வீட்டை விட்டு விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்றார். ஏன் தெரியுமா? தங்களை அனுபவிக்கிறவர்களை விட்டு தன்னை அனுபவிக்க கொடுத்தவரிடத்துல வர வேண்டும் என்பதற்கு தான். இன்னைக்கு தேவன் ஒருத்தர் தான் தன்னை அனுபவிக்கணும், தன்னுடையவர்களை அனுபவிக்கணும் அப்படின்னு அழைக்கிறாரு. ஆனால் உங்களுடைய இனம், உங்களுடைய தேசம், உங்களுடைய சொந்தமெல்லாம் அது உங்களை அனுபவிக்கணும். உங்களை வச்சு ஆதாயம், உங்களை வச்சு லாபம். அதனால தான் பாருங்களேன், நீங்கள் தேவையில்லாதவங்களா, அதாவது கொஞ்சம் நொடிச்சு போனவங்களா, நீங்கள் பலவீனப்பட்டவங்களா மாறிட்டீங்கன்னா நீங்கள் பெத்த பிள்ளை கூட உங்களை அருவருப்பாக பார்த்துரும். நான் சொல்லுது புரியுதா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? கையை வைத்து காமிங்க. நீங்கள் நல்லா இருக்கும்பொழுது, உங்கள் இடத்துல இருந்து வருமானம் வரும்பொழுது உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அமுதம் மாதிரி தெரிவிங்க. அமுதம் பேக்கரியை சொல்லலை, அமுதம் போல தெரிவிங்க. ஆனால் கொஞ்சம் நடக்க முடியாமல் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சேவை செய்ய வேண்டியது இருந்துச்சுன்னா உங்களை எப்படி பார்ப்பாங்க? வேற யாரையாவது நீ செய் நீ செய் நீ செய். இந்த உலகம் நம்மளை அனுபவிக்க நினைக்கும், அதுக்கு தான் நம்மளை அழைக்கும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஒன்றை அனுபவிக்கணும்னு நினைக்கிறத விட்டு ஒன்றை அனுபவிக்கணும்னு என்னை அனுபவிக்கணும்னு நான் உனக்கு என்னை கொடுக்குறேன், என்னை அனுபவிக்கவான்னு கர்த்தர் அழைக்கிறாரு. இங்கே செய்ய வேண்டியது என்னென்னா, நம்மளை அனுபவிக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்மளை அனுபவிக்க அழைக்கிறாரு பாருங்களேன், தன்னை அனுபவிக்க அழைக்கிறாரு பாருங்களேன், அவரை நோக்கி நம்ம ஓடி வரணும், அவரை நம்பணும். சொந்தம் 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 சொந்தம்னு அலையக்கூடாது. சொந்தத்தை பாருங்க, ஆனால் அவங்கள விட தன்னை நீ அனுபவிக்கணும்னு தன்னை கொடுக்குற இயேசுவினிடத்தில் உங்களுடைய அன்பை செலுத்துங்க. உங்களுடைய அன்பை செலுத்துங்க, உங்களுடைய அன்பை செலுத்துங்க. ஏன்னா இயேசு மட்டும்தான் தன்னை நம்ம அனுபவிக்கணும்னு கொடுத்தவர். இந்த ஆபிரகாமை எப்படி உயர்த்தினார் தெரியுமா? தன்னை அனுபவிச்ச ஆபிரகாம் எப்படி உயர்ந்தான் தெரியுமா? வாசித்து பாருங்களேன். ஆதியாகமம் 24:35. ஆதியாகமம் 24:35. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். நல்லா கவனிங்க. எலியேசர் சொல்றாரு, வீட்டில் இருக்கிற மேனேஜர் சொல்றாரு, பிரதர் நிமிர்ந்து பாருங்க, உங்களை குறித்து உங்களுடைய சம்பந்தக்கார வீட்டில் நீங்கள் பொண்ணு பார்க்க போகும் பொழுது இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை நாம் செய்யணும். அல்லது உங்கள் வீட்டில் ஒரு பொறுப்பானவங்க உங்களை அறிமுகப்படுத்தணும். எப்படி அறிமுகப்படுத்தணும்? எங்கள் எஜமான கடவுள் எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு? செல்வ சீமான். அங்கே போய் பரிதாப கதையை கொட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ நம்ம இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை. நம்ம ஏன் ஆசீர்வதிக்கப்படலை தெரியுமா? தேவனை அனுபவிக்காமல் நம்மளை அனுபவிக்க நினைக்கிற சொந்த பந்தங்களை தான் நம்ம அவங்க அனுபவின்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீ தேவனை அனுபவிக்கிற மகளாக இருந்தேன்னா இனி யாரோ நீ செல்வ சீமான். உன் வீட்டில் கடன் இருக்காது, உன் வீட்டில் கடன் இருக்காது. உன் வீட்டில் நிறையா வேலைக்காரங்க இருப்பாங்க, உன் வீட்டில் நிறையா வேலைக்காரிங்க இருப்பாங்க, உன் வீட்டில் நகை இருக்கும், உன் வீட்டில் வெள்ளி இருக்கும், உன் வீட்டில் வாகனம் இருக்கும், உனக்கு சொந்தமான வீடு இருக்கும். ஏன்னா தேவனை அனுபவிக்கிறவனை தேவன் தன்னுடையவைகளையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க வச்சு அவனை செல்வ சீமானா மாத்திடுவாரு. நான் சொல்லுது புரியுதா? எத்தனை பேருக்கு புரிகிறது? நல்ல கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு செல்வ செழிப்பு வரல? உங்களை அனுபவிக்கிறவங்க இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அனுபவி அனுபவி அனுபவி, என் சொந்தம் என் பந்தம்னு. ஆனா
நீ அனுபவிக்கணும்னு தன்னை கொடுத்தவரை நீ வேற மாதிரி பாக்கிய, என்னைக்காவது அவரை நீ அனுபவிக்கணும் ஒன்று ஒப்பு கொடுத்துருக்கிறியா? என் சொந்த நீங்க தான் ஏசப்பான்னு ஒரு பாடலாவது பாட மனசு வருதா? அல்லேலூயா. இனத்தை விடு, இனமும் புணமும் சமந்தான். தேசத்தை விடு, ஜாதியை விடு, வீட்டை விடு, அதை ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு. ஆனால் நீ நல்லா இருக்கணும்னு நினச்சினா, உன் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினச்சினா, உன் தொழில் நல்லா இருக்கணும்னு நினச்சா, உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சா தேவனை பிடி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஏசுநாதரை பிடி, ஏசுநாதரை பிடி. அவர் தான் உனக்கு உயர்வின் படி. அவரை நல்லா படி. அவர் தான் உன் உயர்வின் படி. நான் சொல்றத நம்புறீங்களா? கையை பிடிச்சி சொல்லுங்களேன், தேவனை புடி. நல்ல கையை பிடிச்சி நான் சொல்றது நிறைய பேரோட இதயத்துக்குள்ள போக மாட்டேங்குது. தேவனை புடி. அவர் தான் உன் உயர்வின் படி. அவரை நல்லா படி. அவர் வாழ்க்கையில உனக்கு ஒரு ஏற்றத்தை தருவாரு, உனக்கு ஒரு மேன்மையை தருவாரு. நல்ல தலைக்கு மேல விட கை தட்டி நான் சொல்ற வார்த்தை உங்களுக்குள்ள பாய்கிறதா? ஏன் இதெல்லாம் விட்டுட்டு வர சொல்றாரு தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் சொந்த பந்தங்களுக்கு எதிரின்னு நினைக்கிங்களா? அப்படின்னா சொந்த பந்தங்களை அவர் எதுக்கு கொடுக்காரு? ஏன் விட சொல்றாருன்னா, அவங்க உங்க கூட இருந்தாங்கன்னா நீங்க தேவனை அனுபவிக்க முடியாது. நீங்கள்லாம் தனிமையில தான் நல்லா சாப்பிடுவீங்க. உங்க வீட்டில் நான் வந்து உட்காந்துருக்கிறேன், எனக்கு முன்னாடி சாப்பிட்டா நல்லா ஃப்ரீயாக சாப்பிடுவீங்களா? குசி குசி சாப்பிடுவீங்க. அப்போ நீங்கள் சாப்பாடை சாப்பிட விடாதபடி தடையாக நான் இருக்கேன். ஆனால் நான் போயிட்டேன்னு வச்சுங்களேன், பிரித்து மேய்ஞ்சிருவீங்கள, எலும்பில் கூட ஒட்ட விட மாட்டீங்களா? பாஸ்டர் இல்லை போயிட்டாரு. தேவன் அதுக்கு தான் சொல்கிறாரு, நீ உன் சொந்த பந்தங்கள் எல்லாம் விட்டேன்னா என்னை நல்லா அனுபவிப்பில்ல. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஆமென். நமக்கு எல்லாம் யார் தான்? இயேசு. சொந்த பந்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இயேசுநாதரை பிடிங்க. ஆண்டவர் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி உங்களை உயர்த்துவார். ஆனால் உங்கள் சொந்த பந்தத்தை நீங்கள் இழந்துட மாட்டீங்க. இந்த ஈசாக்குக்கு நல்ல பெண் எங்கே கிடச்சிது? அவர் விட்டுட்டு வந்தார் பார்த்தீங்களா? அங்கே தான் அவங்க சொந்த பந்தத்தில தான் பொண்ணு எடுத்தார். தேவனோடு நம்ம வாழ்வதற்கு சில பிரிவுகள் தேவை, ஒரு ஆரோக்கியமான பிரிவுகள். ஒரு தாய் கன்சீவாக இருக்காங்க. அந்த தாய், என் குழந்தை எனக்கு மட்டும்தான், வயிற்றுக்குள்ளே தான் இருக்கணும், 6 வருஷமானாலும் வயிற்றுக்குள்ளே இருக்கணும்னா என்ன ஆகும் நிலைமை? டொப்புன்னு வெடிச்சிரும். வயிறு வெடிச்சிரும்ல, பிள்ளை வளர்ந்துக்கிட்டே அதில் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் ஒரு பெயின் ஒன்று வச்சிருக்கிறார். அந்த பெயின் வந்த உடனே பிரிகிற நேரம் மருத்துவமனைக்கு போவோம். மருத்துவர்கள் அழகாக பிரித்தெடுத்து 2 பேரும் ஒன்று போல தான் இருப்பாங்க, ஆனால் பிரிந்து ஒன்று போல இருப்பாங்க. ஆரோக்கியமான பிரிவு. அந்த மாதிரி பிரிவு நமக்கு தேவை. தேவனோடு வாழ்வு. நான் சொல்லுறது புரியுதா? மனசிலாயி எத்தனை பேருக்கு புரிகிறது? சத்தம் ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். இன்னும் சத்தம் ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ஆமென். உங்களை அனுபவிக்க அழைக்கிறவரை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. உங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருங்க. ஆமென். 3வது ஒரு காரியத்தை வாசிக்கலாமா? லூக்கா 19:7 வேகமாக வாசிக்கிறோம். லூக்கா 19:7. லூக்கா 19:7. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, போதும் நான் சொல்றது நல்லா கவனமா கேளுங்களேன். சகையினுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். சகையு பாவியான மனுஷன், குள்ளமான மனுஷன், பணக்கார மனுஷன், தலைவனாக இருக்கிற மனுஷன். இயேசுநாதரை பார்க்கணும்னு ஒரு காட்டத்தி மரத்தில் போய் ஏறி உட்காந்துருக்கிறான். இயேசுநாதர் எரிகோவுக்கு போகிற வழியில் அந்த காட்டத்தி மரம் இருக்கிறது.
அந்த மரத்தில் உட்கார்ந்துருக்கிறான். இயேசு கிறிஸ்து அந்த வழியாக போகும் பொழுது அவரை சுற்றில நிறையா கூட்டம் இருக்குது. இவர் நேர அந்த மரத்துக்கு கீழே போய் அண்ணாந்து பார்த்து, சகைவே உன் வீட்டில் நான் தங்கணும்னு சொல்கிறார். உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். சகைவை எப்படி தெரியும்னு சொல்கிறாங்க. அவன் இறங்கி இயேசுநாதரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்படி கூட்டிகிட்டு போகும்பொழுது மக்களெல்லாம் முறுமுறுக்காங்க, சந்தோஷப்படலை. எப்படி முறுமுறுக்கிறாங்கன்னா, பாவியான மனுஷனிடத்தில் இவர் போகிறார் என்று சொல்லி. இயேசுநாதர் போகிறதே மக்கள் விரும்பலைன்னா அவங்க சகை கூட ஐக்கியமாக இருந்திருப்பாங்களா? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன். இருந்திருக்க மாட்டாங்க. நல்லா கை உயர்த்து வர இல்லையா சொல்லுங்களேன். இன்னும் சத்தத்தை உயர்த்து வர இல்லையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. உங்களை யாரு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களோ நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை யாரும் புறக்கணிக்கிறாங்களா, நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை யாரும் தள்ளுறாங்களா, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களை, அவரை நீங்கள் அனுபவிக்கும்படி உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. கர்த்தரை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஆமென். கைகளை விட்டு அல்லேலூயா சொல்வீங்களா? ஹல்லேலூயா. உங்கள் கணவர் உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், உங்கள் மனைவி உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், உங்கள் சொந்தங்கள் உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், இந்த உலகம் உங்களை புறக்கணிச்சிருக்கலாம். எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு தள்ளப்படுதல், எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு புறக்கணிக்கப்படுதல், அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களிடத்துல இருக்கு அப்படின்னா நீங்கள் சந்தோஷப்படுங்க. மனுஷர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, தேவன் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் தேவனை அனுபவிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் தேவனை அனுபவிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தாயின் கருவிலேயே தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவரை அனுபவிப்பதற்கு தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால தான் உலகம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. கையை ஒருத்த அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னையெல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்றதில்ல பாஸ்டர், நான் புறக்கணிக்கப்பட்டவன் தான், நான் புறக்கணிக்கப்பட்டவள் தான் அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் கைகளை உயர்த்தி காமிங்களேன். நல்ல கை உயர்த்தி காமிங்களேன். ஆமாம். நீங்கள்லாம், உங்களுக்கு இப்போ தெரியாது, நீங்கள்லாம் ஆமாம் நிறைய பேர் கை உயர்த்துங்க, நல்ல கை உயர்த்துங்களேன். நீங்கள்லாம் சகைவை போல ஏசப்பாவை பெற்று அனுபவிக்க தாயின் கருவிலேயே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமே கூட உங்களை ஜனங்க புறக்கணிக்கலாம், ஒதுக்கி வைக்கலாம், ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கலாம், உறவுகளை விட்டு ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. நான் உன் வீட்டில் தங்க போகிறேன், உன் குடும்பத்துக்குள்ளே நான் வரப்போகிறேன், நான் உங்களோடு வாழ போகிறேன், என்ன அனுபவிங்கன்னு சொல்லிட்டு தன்னை உங்களுக்காக கொடுக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் அப்படித்தான். என்னை யாருக்குமே பிடிக்காது. அதாவது இந்த உலகம் விரும்பாத ஒரு மனுஷன் யார் அப்படின்னா நான் தான். அல்லேலூயா. ஆண்டவர், என் மனைவி, என்னுடைய பிள்ளைகளை தவிர இந்த உலகத்தில் என்னை விரும்பினவர்கள் கிடையாது, இனிமேலும் விரும்புகிறவர்கள் இருக்க மாட்டாங்க. நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு உங்களையே என்னை பிடிக்காது. அப்படி தானே? நிறைய வாலிபர்களுக்கு பிடிக்காது. உங்களை பிடிக்கும் பாஸ்டர்னு சொல்கிறவங்க கையை வர்த்தி காமிங்க. நல்ல கையை வர்த்தி காமிங்களேன். டின்னுட்டுன்னா போய் சொல்கிறீங்க. அல்லேலூயா. என் சொந்த பந்தங்களுக்கு என்ன பிடிக்காது, ஊழியர்கள் மத்தியில் நம்மளுக்கு பிடிக்காது, விசுவாசிகள் மத்தியில் பிடிக்காது. எந்த இடத்துலையுமே நமக்கு புறக்கணிப்பு தான் இருக்கும். ஆனால் கர்த்தரை நான் அனுபவிச்சுக்கிட்டுருக்கேன். ஆமென். கைகளை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுவோமா? நான் சின்ன வயசுலேருந்தே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என் ஜெபத்தில், என் பாடலில், என் ஆராதனையில், என் பிரசங்கத்தில், என் ஊழியத்தில் என்னை குற்றப்படுத்தி என்னை குறை சொன்னவங்க இது வரைக்கும் கிடையாது. ஆனால் நான் ஒரு ஊழியம் செஞ்சு நான் மேடை விட்டு இறங்கின உடனே என்னை பாராட்டினவர்கள் நிறைய பேர் உண்டு. ஒரு முறை மேல்மருத்தூர் சோத்து பாக்கத்தில் கூட்டத்தில் கொஞ்ச நேரம் செய்தி கொடுக்க சொன்னாங்க. நான் செய்தி கொடுத்துட்டு நான் கீழே இறங்கினேன். ஒருத்தர் சொல்கிறாரு, அதாவது மேன் ஆஃப் காட், அதாவது ஒரு வல்லமை உள்ள செய்தி கொடுத்தீங்க பாஸ்டர்,
ஒரு வல்லமையுள்ள ஊழியக்காரர் அப்படி சொன்னார். நிறைய இடங்களில் கழுகுமலையில் ஒரு திருமணம் நடத்துகிறேன். திருமணம்லாம் நடத்தி முடிச்சுட்டு வெளியே வாசலில் நிற்கிறேன். ஒருத்தர் மோட்டர் பைக்கில் வெளியே போகிறவர் நின்று கை கொடுத்தாரு. உங்கள் பாடல் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாஸ்டர் அப்படின்னாரு. நான் சினிமா பாடல்களை பாடுறேன் பாட்டு கச்சேரியில், நீங்கள் ஆன்மீகத்தில் பாடுறீங்க, நல்ல ஸ்கேல்லாம் கரெக்டாக பாடினீங்க, நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படி சொன்னார். யாருன்னே எனக்கு தெரியாது. இப்படி என்னை பாராட்டுகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. ஏன் தெரியுமா? நான் தேவனை அனுபவிக்கிறவன். அல்லேலூயா. அதனால் நம்மளை யார் தள்ளினாலும் நம்மளை யார் புறக்கணித்தாலும் அதை வச்சு ஒரு பாடல் வரும். ஆனால் வருத்தங்களும் கவலைகளும் கிடையாது. ஆண்டவரை அனுபவிக்கிறவங்களை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆண்டவரை அனுபவிக்கிறவங்களை உலகம் பாராட்டாது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்றவங்களை ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் இந்த உலகத்தினால் பாராட்டப்பட மாட்டார்கள். அல்லேலூயா. உங்களை உலகம் பாராட்டுதுன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னன்னா உங்களுக்கு தர்றேன், நான் உங்களை அனுபவிக்கணும் அப்படி சொல்லி ஜெபிக்கணும். ஏன்னா உலகம் உங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமென். சாக்லேட் மென்று கொண்டு இருக்க எப்படி சாப்பிடுவேன்? ரொம்ப சூப்பராக இருக்கு சொல்லுவியா? அல்வாவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்ன சொல்லுவீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் சொல்கிறீங்க. உலகம் உங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்குன்னா ரொம்ப சூப்பர் அக்கா, உங்கள் சொக்கா ரொம்ப பக்கா, நீ கொஞ்ச நேரத்தில் அல்லேலூயா கைகளோ தலையிலே சொல்லுங்களேன். அப்படியெல்லாம் நம்மளை உலகம் பாராட்டக்கூடாது. இயேசுநாதரை அனுபவிக்க பிறந்தவங்களை ஆண்டவர் சிறந்திருக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிச்சிங்கன்னா நல்ல தலைக்கு மேல் கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். தன் கணவன் யாக்கோபினாலே புறக்கணிக்கப்பட்டவள் லேயாள். தன் கணவன் யாக்கோபினால் புறக்கணிக்கப்பட்டவளுடைய பேர் என்ன பேரு சொல்லுங்களேன் தம்பி, சத்தமா சொல்லுங்களேன். லேயாள். அவள் யாருடைய மனைவி? இப்பதானே சொன்னேன், யாக்கோபினுடைய மனைவி. ஆனா ஐயா ராகேல் அழகா இருக்கிறதுனால ராகேலை லவ் பண்ணிட்டாரு. லேயாள் தான் மூத்த பிள்ளை, மூத்த பிள்ளைய தான் கட்டணும், மாமா பிள்ளைய. இவர் புறக்கணிச்சிட்டார். ஏன்னா அம்மாவுக்கு கூச்ச பார்வை, அப்படியே கண்ணை மூடி மூடி முழிக்கும். நமக்கு தானே அழகு தானே முக்கியம், அழகும் மிளகும் ஒன்று தான். அல்லேலூயா. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், சாப்பிட்டு பார்த்தா ஐயோ. அதனால தான் நான் சொல்லுவேன், அழகும் மிளகும் ஒன்று தான். அதான் அழகாக இருக்கிறோம் அப்படின்னு கோச்சுக்கிறாதீங்க. கையோ தலையிலையா சொல்லுங்கள். நம்மளாம் அழகே கிடையாதுங்க. கரங்களை தட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தும். இயேசுநாதர் மட்டும்தாங்க அழகு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை நீங்கள் அழகுன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான், ஆனால் கோச்சுக்கிறாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் அழகத்தான் விரும்பினார், கூச்ச பார்வையை விரும்பலை. ஆனால் அவர் ஏமாற்றிட்டாரு. காலையில் பார்க்குறாரு, லேயாள் என்னை நீ ஏமாற்றிட்டியே அப்படி சொல்கிறாரு. இளைய மகளுக்காக 7 வருஷம் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு 7 வருஷம் 2 பேருக்கும் 14 வருஷம் வேலையை வாங்கி சம்பளத்தை கொடுக்கல. ஆனால் லேயாளை புறக்கணித்தார். லேயாளை புறக்கணித்தார். ராகேல்கிட்ட தான் அதிகமாக பேசுவார், ராகேல் வீட்டில் தான் போய் இருப்பார். லேயாளில் புறக்கணிக்கப்பட்ட அந்த லேயாளுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு தெரியுமா? யூதா கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? யூதா. அந்த யூதா கோத்திரத்தில் தான் தாவீது, அந்த தாவீதின் வம்சத்தில் தான் இயேசு பிறந்தார். அந்த கோத்திரம் இயேசுவை அனுபவிச்சது, இயேசுவை அனுபவிக்கிறது. அவங்க அனுபவிச்ச அந்த இயேசுவை உலகம் அனுபவிக்க அந்த கோத்திரம் கொடுத்திருக்கிறது. சகோதரனை சகோதரியே, உன்னை எல்லாரும் புறக்கணிக்கிறாங்கன்னு நினைக்காத. உன்னை இயேசு விரும்புகிறார், உன்னை இயேசு ஏற்றுக்கொள்கிறார், உன்னை இயேசு தேடி வருவாரு. உன்னை பக்கத்துல வந்து நான் உன் வீட்டில் தங்கணும் அப்படி சொல்லுவாரு. நீயும் அவர் ஒன்று போல இருப்பீங்க. அவருடைய ரட்சிப்பு, அவருடைய நன்மை, அவருடைய ஆசீர்வாதம் உன் கூடாரத்துக்குள்ள வரும். தலைக்கு மேல கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்ல கையை தட்டி. உன்னை உலகம் வெறுக்குதுன்னு நினைக்காத, சமுதாயத்தில் உன்னை புறக்கணிக்கிறாங்கன்னு நினைக்காத, உனக்கு நல்ல படிப்பு வரல அப்படின்னு உன் கிளாஸ்ல உள்ளவங்க புறக்கணிக்கிறாங்கன்னு நினைக்காத. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், அதனால தான் உனக்கு படிப்பு வரல. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், அதனால தான் உனக்கு திறமை இல்லை.
எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது எந்த வாத்தியார்ட்டையும் நான் நல்ல பேர் வாங்கினது கிடையாது, சேட்டை பண்ணி கிடையாது, அப்படி கிடையாது. நமக்கு எவ்வளோதான் படித்தாலும் வராது. ஒரு குறிப்பிட்ட மார்க்குக்கு மேலே நம்மளால் நிலைச்ச முடியாது, எடுக்க முடியாது. மிடில் ஸ்டேஜில் தான் படிச்சுட்டு வந்து நாளைக்கு கேள்வி கேட்பேன், படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் படிச்சுட்டு போயிருப்பேன், பரீட்சையில் எழுதிடுவேன். ஆனால் எந்திரிச்சுன்னு சொல்ல தெரியாது, மறந்து போயிடும். அதனால் வாத்தியாரெல்லாம் பரியாசம் பண்ணின நாட்கள் உண்டு. ஏன் என்னை எப்படி தேவன் நடத்தினார்னா, நான் உலகத்தை அனுபவிக்க பிறந்தவன் அல்ல, உன்னதர் இயேசு அனுபவிக்க பிறந்தவன். அல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய சிந்தனையில் அவருடைய ஞானத்தை வச்சு இந்த உலகத்துக்கே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமென். அதனால நம்மளை யாரும் புறக்கணிச்சாலும் கவலைப்படாதீங்க, அது தேவ திட்டம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அது தேவ திட்டம். தேவன் உங்களை அழைச்சிருக்கிறாரு, பின்னாடி இருக்கிறாங்க. யாரு ஒதுக்கினாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை, அவர் உங்களை நீங்கள் அனுபவிக்க கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமாம். இன்னொரு பாயிண்ட் சொல்றதுக்கு நேரம் இல்லை. தேவனிடத்தில் வருகிறவர்கள் அனுபவிப்பார்கள். தங்களை அனுபவிக்கிறவர்களை விட்டு தன்னை அர்ப்பணிக்க கொடுத்தவரிடத்தில் வருகிறவர்கள் உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள். பழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோமா? உங்கள் கைகளை உயர்த்தி இந்த வசனங்கள் மூலமாக தேவன் உங்களிடத்தில் பேசினாரா? எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிற அநேக பிள்ளைகள் உண்டு. பயப்படாத மகளே, உன் வாழ்க்கையில் தாமதம் கூட நீ தேவனை அனுபவிக்கணும், உன் சந்ததி தேவனை அனுபவிக்கணுங்கிறதுக்காக உன் ஆசீர்வாதம் தாமதமாகுது. நீ கவலைப்படாத, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசனம் வரைக்கிறார். இந்த வசனங்கள் மூலம் உங்களிடத்துல பேசினாரா? உங்கள் கைகளை உயர்த்தி. எத்தனை பேர் இளையகுமாரன் போல, எத்தனை பேர் ஆபிரகாம் போல, எத்தனை பேர் சகை போல ரெண்டு கைகளை வானத்துக்கு நேரம் உயர்த்தி. உங்ககிட்ட தான் பேசினார், உங்ககிட்ட தான் பேசினார், இப்ப உன்கிட்ட தான் பேசுறாரு. நீ யாரிடத்துல பேசினாரு நினைக்கிற? இல்ல 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 இல்ல, நீ தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீ தாவீது. மனுஷனால் நீ மறக்கப்படலாம், ஆனால் தேவனால் நீ மறக்கப்படாதவள், தேவனால் நீ நினைக்கப்படுகிறவள். உன்னை உள்ளங்கையில பறிச்சு வச்சிருக்கிறாரு. ஓ, மதில்கள் எப்பொழுது அவருக்கு முன்னே. நீ தேவனை அனுபவிக்க அர்ப்பணி, தேவனை அனுபவிக்க அர்ப்பணி, தேவனை அனுபவிக்க அர்ப்பணி. நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. நிறைய பேருக்கு ஆண்டவர் பேசி இருக்கிறார், 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 நிறைய பேருக்கு ஆண்டவர் பேசி இருக்கிறார். உன் மேலதான் கர்த்தர் இறங்குறாரு. அனுபவி, அனுபவி, தேவன் அனுபவி, இயேசு அனுபவி, இயேசு அனுபவி. நீ அனுபவிக்க பிறந்தவள். நன்றி இயேசுப்பா, கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. பிள்ளைகள் உங்களை அனுபவிக்க அர்ப்பணித்திருக்கிறாங்க. பிள்ளைகளை நிரப்புங்க, இரத்த கொட்டிகளை மறைங்க, சாட்சியா நிறுத்துங்க. இந்த வாரம் பொழுது கூட இருக்கப்பா. உங்களுடைய நன்மை, உங்களுடைய கருமை, உங்களுடைய தயவு பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.